ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சிம்பிளாக ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இது பேக் நெக்கோட டிசைனிங் வீடியோ தான் இது. நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் இந்த ப்ளவுஸோட மார்க்கிங் வீடியோஸ்லாம் நம்ம போட்டிருக்கோம். பார்க்கலன்னா நம்ம சேனல் ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள், ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோ வந்து இருக்கும். இப்போ அதோட கண்டினியூவேஷனாக தான் இந்த பேக் நெக்கில் வந்து நம்ம டிசைன் வந்து பண்ண போகிறோம். நம்ம கிளாஸில் கற்றுக்கிட்ட ஸ்டிச்சஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டிசைன் வந்து பண்ணுறோம். நீங்களும் வந்து கண்டிப்பாக வந்து இந்த டிசைனை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இந்த டிசைனையும் பண்ணலாம், இல்லை வேறு ஏதாச்சும் டிசைன்ஸ் கூட நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போது நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பண்ணுறோம். கோல்டு சரி எடுத்திருக்கேன். கோல்டு சரி எடுத்து எப்பவும் போல் எண்ணாட் போட்டுட்டு அங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பேக்கில் வந்து ஒரு குட்டி லாக் வந்து போட்டுட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். பேசிக்காக கொடுக்குற செயின் ஸ்டிச் தான் வந்து கொடுக்குறேன். பாருங்கள், நம்ம ஒரு ஸ்டிச் வந்து கொடுக்குறோன்னா அது வந்து ஈவனாக வரணும், அது மட்டும் மறந்துடாதீங்க. ரொம்ப பெருசாகவும் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்காதீங்க, கரெக்டான சைஸில் வந்து கொடுங்க. நம்ம ஆல்ரெடி நிறைய கிளாஸில் வந்து செயின் ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. நீங்கள் எந்த கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து எடுத்துருக்கீங்களோ, உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கோல்டு சரி கொடுக்கலாம். சில்வர் கலரில் சூஸ் பண்ணுறீங்கன்னா மெட்டீரியல்ஸ் வந்து சில்வர் சரி வந்து கொடுத்துக்கலாம். காப்பர் கலர்லேயே வந்து சரி த்ரெட் வந்து கிடைக்குது. காப்பர் கலர்லேயும் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு லேயர் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டேன். அடுத்த லேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நம்ம டபுள் செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துருப்போம். அதே மெத்தடில் தான் வந்து நான் செகண்ட் லேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம வந்து இப்போது இதுக்கு 3 லேயர்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம அவுட்லைன் வந்து இது கொஞ்சம் திக்காக வந்து கொடுக்கணும். 3 லேயர் இல்லை 4 லேயரில் கூட வந்து ஸ்டிச் வந்து கொடுத்துக்கலாம். நீங்கள் 2 லைன் வந்து சரியும் 2 லைன் சில்க் த்ரெட் கூட கொடுக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக வந்து இந்த ப்ளவுஸ்க்கு கோல்டு கலரில் மட்டும்தான் வந்து மெட்டீரியல் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக வந்து கோல்டு கலர் மெட்டீரியல் யூஸ் பண்ணி இந்த ப்ளவுஸ் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். அதனால் நீங்கள் வந்து மல்டி கலர் இருக்கிற மாதிரி பண்ணுறீங்கன்னா சரி த்ரெட் ஒரு கலர்லேயும் சில்க் த்ரெட் வந்து அந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர்லேயே வந்து சூஸ் பண்ணி பண்ணலாம். இப்போது நம்ம 3 லைன் சரிக்கு அடுத்ததாக வந்து சுகர் பீட் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ப்ரிசோ பிராண்டு. நிறைய பேர் வந்து பிராண்ட் என்ன யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து நான் சொல்கிறேன், ப்ரிசோ பிராண்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி எந்த பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து ஐடியாஸ்க்காக டிப்ஸ் வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதையும் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், நம்ம சேனலில் இருக்குது. நம்ம இந்த மாதிரி 2 சுகர் பீடாக மட்டும்தான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணணும். 3 பீட்ஸ் மட்டும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணவே கூடாது. 2 பீட் மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணணும். சிங்கிள் பீட் இல்லை டபுள் பீட் வந்து யூஸ் பண்ணலாம் சுகர் பீட் பொறுத்த வரைக்கும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. 3 பீடு மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டிசைன் வந்து பர்ஃபெக்டாக வராது, நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன், சுகர் பீட் வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் பீட் கொடுக்கலாம், ஸ்டோன் செயின் கொடுக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். பாருங்கள், சுகர் பீட் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ அடுத்ததாக வந்து நான் வந்து இந்த ஆன்டிக் பீட் வந்து எடுத்திருக்கேன். 2 mm தான். சுகர் பீட்க்கு அடுத்த சைஸ் மாதிரி வரும் இது. 2 mm ஆன்டிக் பீட் எடுத்து ஸ்டிச் பண்ணுறேன். இந்த பீட் வந்து சிங்கிளாக தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்கள் நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. நம்ம யூஸ் பண்ணுறது அயன் நீடில் தான் வந்து யூஸ் பண்ணுறோம். நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுத்திருக்க ஸ்விங் த்ரெட் வந்து, அதாவது நம்ம மிஷின் த்ரெட் தான் வந்து யூஸ் பண்ணுவோம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. அந்த த்ரெட்டு ஒன்று பீட் கலரில் எடுக்கணும், இல்லைன்னா அந்த கிளாத்தோட கலரில் இருக்கணும். நான் வந்து அந்த கிளாத்தோட கலரில் வந்து எடுத்திருக்கேன். அப்படி இருக்கும்போது தான் வந்து நமக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். இல்லைன்னா வந்து த்ரெட் வந்து கான்ட்ராஸ்ட்டாக ஒரு கலர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த த்ரெட் வந்து அப்படியே தெரியும் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறது. அதுக்கு தான் த்ரெட்டு வந்து கரெக்டான கலர் வந்து எடுங்கன்னு சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு வரலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காட்டுற பாருங்கள். ஒரு லைன் மட்டும்தான் வந்து இந்த பீட் வந்து கொடுக்க போகிறேன். பாருங்கள், ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ பார்க்கும்போது எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். நீங்கள் வேணும்னா இதுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டோன் செயின் வந்து கொடுத்துக்கலாம், இல்லைன்னா அந்த ஆன்டிக் பீட் பதிலாக ஒரு ஸ்டோன் செயின் லேயர் வந்து நீங்கள் கொடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம மெட்டீரியல்ஸ் வந்து யூஸ் பண்ணுறது நமக்கு எத்தனை இன்ச்சஸில் வேணும்னாலும் வந்து அதோட வித்தை வந்து பெருசாக்கிக்கிட்டே போகலாம். நான் வந்து இதோட வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு சிம்பிளாக வந்து ஒரு டிசைன் மாதிரி ட்ரை பண்ண போகிறேன். இப்போது நான் இந்த 1/2 இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி மார்க் பண்ண போகிறேன். பாருங்கள், 1/2 இன்ச் கிடையாது, 1/2 இன்ச்சுக்கும் வந்து ஒரு பாயிண்ட் வந்து கம்மியாக எடுக்கிறேன். இதே மாதிரி நெக்லைன் ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். இது எதுக்குன்னா நம்ம இந்த இடத்துல கர்வ்ஸ் மாதிரி வந்து டிசைன்ஸ் வந்து பண்ண போகிறோம். அதுக்கு தான். பிகினர்ஸாக இருக்கும்போது நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் வந்து ட்ரா பண்ண தெரியாது. சில பேர் பண்ணுவாங்க, சில பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும் அந்த கர்வ்ஸ் வந்து எப்படி ஈவனாக வருதுன்னு சொல்லிட்டு.
அதுக்கு தான் இந்த மாதிரி மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவில் அந்த கர்வ்ஸ் வந்து வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து 1/2 இன்ச்சுக்கும் கம்மியாக எடுத்திருக்கேன். இப்போ இதே மாதிரி லைன்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக வந்தா நம்ம அந்த டாட்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டாட்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் இந்தமாதிரி ஸ்கேல் வச்சு கூட அந்த டாட்ஸ்லாம் வந்து ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இதே மாதிரி தான். இப்போது நம்ம இந்த இடத்துல அந்த கர்வ்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ண போகிறோன்னா, அந்த இடத்துல 3 பீட்ஸ் இருக்குது பாருங்கள். அதுக்கு இடையில வந்து இந்த ஸ்டோனை தான் நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். அதனால தான் அந்த மெஷர்மெண்ட்டில் நான் வந்து எடுத்திருக்கேன் லைன்ஸு. இப்போ பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு பீட் விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக இருக்கிற 3 பீட்ஸையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வீடியோவை வந்து கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம போடுற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம எந்த டிப்ஸ் சொன்னாலுமே உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவீங்க. அப்புறம் உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் வந்து வர சான்ஸ் இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு 3 பீட்ஸும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த கர்வ்ஸ் வந்து கொண்டு வாங்க. ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதில் வந்து கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா கர்வ்ஸும் வந்து ஒன்றா ஒரே மாதிரி வரும். பாருங்கள், இப்போ நான் வந்து செயின் ஸ்டிச் வந்து கொடுக்குறேன். அந்த இடத்துல கோல்டு சரி வச்சு தான். நீங்கள் மல்டி கலர் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா சில்க் த்ரெட்டில் கூட வந்து அந்த இடத்துல செயின் ஸ்டிச் வந்து கொடுக்கலாம். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கோல்டு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் ஒரு லேயர் மட்டும்தான் வந்து நான் செயின் ஸ்டிச் வந்து கொடுக்க போகிறேன். இப்போ ஒவ்வொரு கர்வோட முடியும் போதும் அந்த இடத்துல குட்டி லாக் போட்டுட்டு டர்ன் பண்ணி கொண்டு வாங்க. அப்போ தான் அதோட ஷார்ப்னஸ் வந்து கரெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. நீங்கள் அந்த இடத்துல குட்டி லாக் வந்து போடலைன்னா அந்த ஷார்ப்னஸ் வந்து நமக்கு கிடைக்காது. நான் பண்ணுறது எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். நீங்களும் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நம்ம இந்த இடத்துல டபுள் லேயர் கூட கொடுக்கலாம். இன்னும் வந்து ரொம்ப கிராண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். டபுள் லேயர் கொடுக்கும்போது அதோட லுக்கும் வந்து நீட்டாக தான் இருக்கும். நான் வந்து சிங்கிள் லேயர் மட்டும் கொடுத்து ஸ்டாப் பண்ண போகிறேன். சிங்கிள் லேயர் வந்து கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இந்த இடத்துல பீட்ஸ் கூட வந்து ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து குந்தன் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன் கோல்டு கலரில். நம்ம யூஸ் பண்ணுறது ஃபேப்ரிக் க்ளூ தான். இந்த மாதிரி வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க எல்லா இடத்துலையும். ஸ்டோனுமே வந்து மல்டி கலர் ஸ்டோன் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் வந்து அது ட்ரை ஆக விடுங்க. உடனே வந்து ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணக்கூடாது. நம்ம அப்படி ஸ்டிக் பண்ணால் நமக்கு ஸ்டோன் வந்து ஸ்டிக் பண்ணும்போதே நம்ம கையோடவே வந்து அந்த ஸ்டோன் வந்துடும். இப்போ நான் வந்து இந்த நீடில் வந்து எடுத்திருக்கேன் ஸ்டோன் ஸ்டிக் பண்ணுறதுக்காக. நீடிலோட பேக் சைடில் வந்து கொஞ்சமாக க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டோனை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஈஸியான மெத்தட் தான் இது. நம்ம கையில் ஒவ்வொரு ஸ்டோனும் எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வைக்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ ஃபுல்லாக ஸ்டோனை ஸ்டிக் பண்ணி ட்ரை ஆகிடுச்சு. நம்ம இதோட கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் சிம்பிளாக வேணும்னா. இப்போ இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பீட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். நம்ம இந்த டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண ஆன்டிக் பீட் தான். சேம் அதே பீடை வந்து இதுக்கு யூஸ் பண்ண போகிறேன். த்ரெட்டுமே அதே த்ரெட் தான். இப்போ பாருங்கள், அந்த கர்வ்ஸோட ஒவ்வொரு மீட்டிங் பாயிண்ட்லேயும் வந்து நான் த்ரெட்டை வந்து எடுக்கிறேன். இப்போது இப்போ அந்த இடத்துல த்ரெட் எடுக்கும்போது எப்பவும் போல் பேக்கில் ஒரு நாட் போட்டுட்டு நாட்னா ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் வந்து கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து பீட்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்துலையே. இப்போ 2 சுகர் பீட் போட்டு ஸ்டிச் பண்ணுறேன். மறுபடியும் இன்னும் 2 பீட் வந்து நான் போட்டுக்கிறேன். உங்களோட இந்த லென்த் வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த 4 சுகர் பீடோட நான் வந்து ஸ்டாப் பண்ண போகிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு அதில் அந்த ஆன்டிக் பீட் வந்து எடுத்துக்கிறேன். இந்த எண்டில் வந்து நம்ம ஒரே ஒரு ஆன்டிக் பீட் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு ஆன்டிக் பீடும் ஒரு சுகர் பீடும் சேர்த்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். இது வந்து ஒரு ஹேங்கிங் மாதிரி தெரியும். அந்த டிசைன்லேருந்து ஒரு ஹேங்கிங் வந்து இருக்கிற மாதிரி. நீங்கள் இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதோட அவுட்லுக் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும். பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த டிசைனை நம்ம ஈஸியாக பண்ணலாம். வெறும் செயின் ஸ்டிச்சும் அப்புறமா வந்து பீட்ஸ்லாம் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணுன்ற மெத்தட் தெரிஞ்சால் போதும். நீங்கள் இந்த டிசைனை வந்து ஈஸியாக பண்ணலாம். நம்ம சேனலில் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து செகண்டாக வந்து ஒவ்வொரு கவுக்கும் வந்து ஒரு மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போது ஒரு இடத்துல வந்து 4 சுகர் பீட் வச்சுருக்கேன்னா இன்னொரு இடத்துல ஒரே ஒரு ஆன்டிக் பீட் சுகர் பீட் மட்டும் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன்.
நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் நம்ம எடுக்கிறோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்களும் வந்து நம்ம கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கேட்டுக்கலாம். கமெண்ட்லேயும் வந்து டவுட்ஸ் கேட்டுக்கலாம். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன் பாருங்கள், எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. பிகினர்ஸ் எல்லாருமே வந்து இந்த டிசைனை ட்ரை பண்ணலாம். ரொம்ப கிராண்டாகவும் இருக்கும் பார்க்க லுக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம இந்த ப்ளவுஸ்க்கு வந்து அங்கங்கே ஒரு புட்டாஸ் மாதிரி கொடுக்கலாம். அப்படியே ப்ளைனாக விடாமல் ஒரு புட்டாஸ் மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம புட்டாஸ்லாம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்த கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். சிம்பிளாக வந்து சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்கள். ஒரு ஆன்டிக் பீட் எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து அந்த பீடும் சுகர் பீடும் தான் நிறைய யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் ஒரு ஆன்டிக் பீட் எடுத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ண போகிறோம். 2 சுகர் பீட் போட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதை மறந்துடாதீங்க. அந்த ஆன்டிக் பீட் தனியாகவும் அந்த சுகர் பீட் வந்து தனியாகவும் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இந்த மாதிரி. இப்போது இதோடு வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதுவே நமக்கு சிம்பிளாக இருக்கிற ஒரு புட்டாஸ் மாதிரி கிடைக்கும். இதே வந்து நம்ம பேக் பார்ட்டில் எல்லா இடத்துலையும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். ரொம்ப பக்கத்தில் வந்து ஸ்டிச் பண்ணிக்காதீங்க. அதே மாதிரி டாட்காக மார்க் பண்ணியிருப்போம். அந்த இடத்துல வந்து நீங்கள் புட்டாஸ் வந்து கொடுக்கக்கூடாது. அதையும் மறந்துடாதீங்க. ஏன்னா அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணும்போது டாட் பிடிச்சிடுவாங்க. அதனால தான். பாருங்கள், நம்ம ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் வந்து சூஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒர்க்லாம் வந்து நான் அடுத்தடுத்த கிளாஸ் வரும்போது வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் வந்து ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் போகுது சொல்லிட்டு. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லலாம். நம்ம கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் வர ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.